ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு ஒரே ஸ்டாக்ல இவ்வளவு பணம் போடலாமா அப்படிங்கிறது தான். ஒரு இன்வெஸ்டர் வளர வளர அவர் எடுக்கக்கூடிய ஒரு முதலீட்டு முடிவில் போட வேண்டிய பணத்தின் அளவு கூடிக்கிட்டே போகும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்டாக்ல 10,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 லேக் இருக்கலாம். சில வருஷம் கழிச்சு நீங்கள் 1 ஸ்டாக்லேயே 1 லேக் போட வேண்டியிருக்கும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ 10 லேக்ஸ் போயிடும். அங்கேருந்து வளர்ந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ 1 crore போச்சுன்னா ஒரு ஸ்டாக்ல 10 லட்சம் போட வேண்டியிருக்கும். இதில் என்ன சார் இருக்கு, பர்சன்டேஜ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனோட சைஸ் கூட கூட அதில் நிறைய சிக்கல்கள் வந்துடும். ஒன்று, ஃபெயிலியர் வந்தாக்கா அந்த கேபிட்டல் ரிஸ்க்கு ஆகிடும், அது திருப்பி கிடைக்காது. ஒரு 10,000 லூஸ் பண்ணுறது எப்படி, 10 லட்சம் லூஸ் பண்ணுறது எப்படி, 10 கோடி லூஸ் பண்ணுறது எப்படி, மூணுமே ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10% இருக்கலாம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக ஏற்படுத்தக்கூடிய விளைவு வந்து வேற. 10,000னா அதை ஈஸியாக புறந்தள்ளிட்டு ஓகே மறுபடியும் நான் வேற எங்கேயா சம்பாதிச்சு போட்டு இதை சரி பண்ணிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் வரும். 10 கோடி விட்டால் வராது. ஸோ டெசிஷன் பெருசாக ஆக ஆக அந்த டெசிஷனில் இருக்கக்கூடிய ரிஸ்க் பல மடங்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் உணரணும். ஸோ ஒரு இன்வெஸ்டர் வளர வளர பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு பழகி தயாராவது தான் நம்முடைய முதல் கடமை. ஒருத்தருக்கு நிறைய பணம் வருதுன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பிளாட்டை விற்கிறாங்க, இல்லது பெரியவங்க பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வழியில் பணம் வருது, இல்லை ஒரு ஈசாப்பை விற்றுட்டு பணம் வருதுன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கீங்க, அந்த கம்பெனி நாஸ்டாக்ல போய் லிஸ்ட் ஆகுது, நீங்கள் ஈசாப்பை வித்துடுறீங்க, பணம் வருதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி வரக்கூடிய பணம் திடீர்னு உங்களுக்கு ஒரு முதலீட்டு பொறுப்பை உங்கள் மீது திணிக்கிறது. ஏன்னா அந்த ஈசாப் வரும்போது அதை மேனேஜ் பண்ண வேண்டிய வேலை வந்து கம்மி. நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்துட்டா ஷேரை கொடுத்துருவாங்க, நீங்கள் எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆக்டிவாக மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை விற்று வர பணம் இருக்குது பாருங்கள், ஒரு சொத்தை விற்று வரக்கூடிய பணம், அல்லது எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய போனஸ், அல்லது ஈசாப்பை விற்று வரக்கூடிய ஒரு பெரிய ரொக்கத்தொகை, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய டெசிஷனோட சைஸை திடீர்னு அதிகரிக்குது. நேற்று ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பெண்மணிக்கு திடீர்னு ஒரு நெருங்கிய உறவினர்கிட்ட சொத்து வருது. அந்த சொத்து வந்து அந்த பெண்ணுடைய சொத்தை விட 25 மடங்கு அதிகமான ஒரு சொத்து. ஸோ அந்த பெண்ணுடைய கணவனுக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது, பணம் மேனேஜ் பண்ணுறதை பற்றி. ஆனால் இந்த 2 பேருக்கு ஒரு உறவினர் வந்து சொத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சொத்தை அவங்க கைக்கு வர வரைக்கும் அது அவங்களுக்கு வரப்போகுதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ எவ்வளவு அண்டர் ப்ரிப்பேர்டாக அவங்க இருப்பாங்கன்னு பாருங்க. இது ஒரு உச்சமான ஒரு அண்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்னா மற்ற வகையான ஈசாப் போனஸ் இது மாதிரி வரக்கூடிய இன்கமுக்கும் யாருமே அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா டெசிஷனை எடுக்க வேண்டிய காலகட்டம் வரும்போது, அந்த தருணம் நெருங்கும் போது நமக்கு படபடப்பு அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில்லையே, இதை பற்றி நம்ம ஒன்றுமே யோசிக்கலையே, இதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற பயம் வந்துடுது. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பயப்படக்கூடியவங்க ஒரு டெசிஷன் எடுக்காமல் பணத்தை சும்மா வைப்பாங்க பேங்க்ல. அது இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக தன்னுடைய மதிப்பை இழந்து கொண்டே போகும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, இந்த முடிவு எடுக்கிறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு சொத்தை வாங்கி வச்சிருவாங்க, அது அவங்களுக்கு ரிட்டர்னே கொடுக்காது. மூணாவதாக எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. என்ன ஐடியானா நிறைய முடிவு எடுத்தால் அட்லீஸ்ட் ரிஸ்க் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். அப்படி ஆகாது. எல்லா டிசிஷன்ல இருக்கக்கூடிய வீக்னஸ் வந்து தலைவிரித்தாடும். ஸோ இந்த முடிவெடுப்பதற்கு தயாராவது என்பது ஒவ்வொருத்தருடைய
பொறுப்பு. நாளைக்கு நீங்கள் வளர போகிறீங்கன்னா அதுக்கு உங்கள் டெசிஷன் மேக்கிங் இன்றைக்கே வளரணும். நாளைக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு இன்றைக்கே நீங்கள் உங்கள் டெசிஷன் மேக்கிங் பவரை பில்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 லட்சம் போர்ட்ஃபோலியோ முதலீடு பண்ணுறவன் இன்றைக்கே 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும். 10 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவன் இன்றைக்கே 1 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும். 1 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவன் இன்றைக்கே 10 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தன்னுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 10 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவன் இன்றைக்கே 100 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ என்ன ஆகுது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மென்டல் பேண்ட்வித் வந்து எப்போவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் உங்கள் டெசிஷன் மேக்கிங் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சிம்பிளாகவும் ஒரு சரியாகவும் அமையும். டெசிஷன் மேக்கிங் ஏன் இப்படி அமையுது அப்படின்னாக்கா, நீங்கள் தயாராக இருக்கீங்க, முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. அதனால் அந்த டெசிஷன் உங்களுக்கு ஒரு சுமையாக இல்லை, பலுவாக இல்லை, பயமாக இல்லை. இதெல்லாம் இல்லாத போது உங்களால் ஒரு டெசிஷனை காமாகவும் கரெக்டாகவும் எடுக்க முடியுது. இந்த ப்ரிப்பரேஷனை எப்போ செய்யலாங்கிறதுல தான் முக்கால்வாசி பேர் தவறு செய்கிறாங்க. ப்ரிப்பரேஷனை முன்னாடியே பண்ணிட்டாக்கா பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லா நேரத்துலையும் ரெடியாக இருப்பீங்க. பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் கூட அடுத்த ஜென்ரேஷனை யாருமே இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச் டெம்பரமெண்ட்டோடு வளர்க்குறது இல்லை. சின்ன பையன் தானே, சின்ன பொண்ணு தானே, படிச்சுட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க படித்து முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு அவங்களுக்கு பயம் வந்துடுது. இதெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேன், எங்கள் அப்பா வந்து ஜெகஜால கில்லாடி எல்லா சுச்சுவேஷனையும் சமாளிச்சிருவாரு, அவரால் இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும், நான் போய் எப்படி அனுபவம் இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்து இந்த முடிவு எடுக்க போகிறேன்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் பயப்படுறாங்க. இதனாலேயே ஃபேமிலி பிஸ்னஸுக்கு போகிறதில்ல. ஒரு சேலஞ்சிங்கான எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்காமல் எப்படி கரியரை பில்ட் பண்ணலாம்னு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா மென்டலாக அவங்க ப்ரிப்பேராக ஆகலை. என்னைக்கான ஒரு நாள் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் முன்னாடியே உங்கள் மைண்டில் ரன் பண்ணி அங்கே நின்னா என்ன செய்யணும்னு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஈஸியாக நீங்கள் சிமுலேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னு பல தருணங்களில் தள்ளி இருந்தே கற்றுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்த பற்றி நீங்கள் யோசிக்கிறதே இல்லை. இப்போ எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ தான் அவர் செய்கிறார்ல, நான் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் அந்த டெசிஷன் மேக்கிங் டைம் வரும்போது நீங்கள் தயாராக இல்லை, ஓடி போயிடுறீங்க. இது முதலீட்டு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். இப்போ நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப சின்ன இன்வெஸ்டராக இருக்கும்போது ஒரு பெரிய இன்வெஸ்டருக்கு எல்லா முடிவுகளையும் எடுக்கிறேன். அவருடைய போர்ட்ஃபோலியோ என்னை விட 10 மடங்கு அதிகம் அந்த காலகட்டத்தில். ஸோ என்ன ஆகுது, என்னுடைய டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு 10x ஸ்கேலில் எப்படி எடுக்கணுங்கிறத பழகி 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 பரிச்சயமாகிறது. இட் இஸ் கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் மேக்கிங் பிகர் டெசிஷன். என் பணம் இல்லை, யாருடைய பணமோ, ஆனால் அந்த பொறுப்பு வருகிறது. ஸோ இந்த பிராக்டிஸ் மூலமாக நான் சம்பாதிப்பதற்கு முன்னாடியே, என் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்தால் எப்படி பண்ணணும்னு நான் கற்றுக்கிறேன். இந்த பயிற்சி இருக்கு பாருங்க, இது விலை மதிப்பில்லாத ஒரு பயிற்சி. இப்போ இன்னைக்கு கூட பல பேருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது அந்த தொகை ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே பேண்ட்விட்த்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டு தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணுறோம். அதனால தான் பல வருடங்கள் கழித்து தான் அந்த இடத்துக்கே நம்ம வரோம். ஏன்னா யாருக்கும் நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த பயம் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த தப்பு செய்யக்கூடாதுன்ற பயம் இருக்கு இல்லையா. இப்போ எனக்கு செய்யக்கூடாதுன்னா இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடாது. அப்போ அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு இன்வெஸ்டரும் ப்ராக்டிஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறதுங்கிறத பயிற்சி மூலமாக முன்னாடியே கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். ஸோ இதை சிமுலேட் பண்ணி பண்ணலாம், அல்லது உங்களோட பெரிய இன்வெஸ்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம், அல்லது பெரிய டெசிஷன்னா இப்படி தான் எடுக்கணும்னு எழுதி வச்சு அந்த டெசிஷன் எப்படி ஆகுதுன்னு பழக்கப்படுத்தலாம். அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 5 பெரிய முடிவுகளை இன்று எடுத்தால் இப்படித்தான் எடுப்பேன்னு ஒரு கிளீன் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். பணம் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு டெசிஷனை எடுத்து அந்த டெசிஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இன்னைக்கே நீங்கள் இன்னும் 5 அல்லது 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இருக்க போகிற சைஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா அந்த ப்ராக்டிஸ் இன்றே அமையாது. அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஃபினாமினல். நாளைக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து மற்றவங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்றதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆனால் இப்போ எதுக்கு நான் ஏன் இப்போ கஷ்டப்படணும், வரும்போது பார்த்துக்கிறேன், இன்னைக்கு என்ன செஞ்சு புண்ணியம், நான் இவ்வளோ தானே இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க அந்த இடம் வரும்போது திருப்பி அந்த இடத்துல தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரே பங்கில் இவ்வளோ பணத்தை போடுறதாங்கிற பிரமிப்பும் மலைப்பும் உங்களுக்கு வருதுனாக்கா நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணால் அந்த மலைப்போ பிரமிப்போ வராது.
அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப காமாக நிதானமாக நின்று முடிவு எடுப்பீங்க. உங்களுக்கு சேலஞ்ச் வரும்போது நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் சேலஞ்ச் வரணும்னு சேலஞ்சை நோக்கி நீங்கள் போவீங்க தைரியமாக. அதுவே உங்களை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முதலீட்டாளனாக, ஒரு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டராக, ஒரு டிஃப்ரெண்ட் மனிதனாக முதலீட்டு உலகத்தில் நிலைநாட்டி விடும். மற்றவங்களோட நீங்கள் ரேஸே போட மாட்டீங்க, உங்கள் ரேஸை தனியாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு எல்லாமே ஒரு அச்சாணி அல்லது ஃபவுண்டன் ஹெட் அப்படின்னு பார்த்தாக்கா ப்ரிப்பரேஷன் தான். திங்க் பிக் டுடே ஸோ தட் when you become big tomorrow you are ready. இதுதான் இந்த வீடியோனுடைய சாராம்சம். நிச்சயமாக இது உங்களுக்கு அந்த தாட்டை ட்ரிகர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அந்த தாட்டை ட்ரிகர் பண்ணால் அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கணும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இன்னும் பெட்டர் இன்வெஸ்டராக எல்லா டைம்லையும் தயாராக இருக்கணும். இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.